Nothing 2A Plus. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இந்த போனை இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் கழுவி ஊத்துறாங்க. Nothing 2Aக்கும் 2A Plusக்கும் என்ன வித்தியாசம்? அண்டர் 30Kக்குள்ள இந்த போன் வர்த்தா இல்ல 25-30,000 ரூபாய்க்குள்ள என்ன போன் தான் வாங்கலாம்? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க கேள்விகளை வச்சு தான் இந்த வீடியோ வந்து போகுது. சும்மா ஸ்பெக் அன்பாக்சிங் அதை வச்சு ஓட்ட போறது கிடையாது. ஓகேவா? அதனால டைரக்டா கண்டென்ட்குள்ள போயிடலாம். முதல்ல 2Aக்கும் 2A Plusக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 5 வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படிதான் சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பிளாக் கலர்ல ஒயிட் கலர்ல விட்டானா, இங்க வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்கானா. அதாவது மேல இருக்கிற இந்த பேனல் மெட்டாலிக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஃபுல் பிளாஸ்டிக் பில் தான். இருந்தாலும் இங்க உள்ள இந்த ஸ்ட்ரிப் தெரியுதா, இதுல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்திருக்கானா. இப்பதான் 2Aல வந்து கலர் கலரா விட்டான். அதுல ஒரு கலர்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் நியூ டிசைன் சொன்னா பாத்தீங்களா, அங்க நிக்கிறடா நீ பிளடி ராஸ்கல். ரெண்டாவது இதோட SoC. இங்க 2Aல வந்து 7200 Pro பார்த்தோமா, ஆனா இங்க MediaTek Dimensity 7350 Pro அப்படின்னு ஒரு புது SoC கொடுத்தா. இது வந்து ஆக்சுவலா அப்கிரேட் தான். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இது நத்திங் இல்ல, MediaTek. அதாவது 7200 வரையில பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணாங்க, இட் வாஸ் குட். அதுக்கு அடுத்து 7300 வரையில பாத்தீங்கன்னா அது பயங்கர அப்கிரேடா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, பேரு மட்டும் தான் பெருசு, மிச்சபடி பெர்ஃபார்மன்ஸ் சிறுசு அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. இப்ப 7350 வந்திருக்கு. இது என்னன்னு கேட்டா 7200ஓட அப்கிரேட் அப்படின்றாங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. என்னடா நீங்க மொபைல் கம்பெனிக்காரன் தான் வந்து புரியாத மாதிரி நிறைய போன் லான்ச் பண்றான்னு பார்த்தா இவங்களும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவன் பண்ணா பண்ணட்டும்டா, உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயுமே ஒரு பெரிய கிமிக் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, ஒவ்வொரு பிராண்டுமே ஏதாவது புதுசா காட்டணும் அப்படின்றதுக்காக கிளாக் ஸ்பீடை மட்டும் ஏத்தி இறக்கி கொடுங்க, அதுல நான் அப்கிரேட் டவுன்கிரேட் பேசிக்கிறேன், ஆன்டூடு ஸ்கோர், அந்த பெஞ்ச் மார்க்ஸ், இதை வச்சு மட்டுமே இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போனை நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் ரீசன் அந்த மீடியாடெக்கோ இல்ல குவால்காமோ கிடையாது. இந்த போன் கம்பெனிக்காரன் போய் எனக்கு புது ப்ராசஸர் கொடு, வேற பேர்ல கொடு, ரீபிராண்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்களால செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த SoC யூஸ் பண்றோம் அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணிக்கிற முடியும். அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வேற வேற பேர்ல வித்தியாசமா புரியாத மாதிரி இந்த ப்ராசஸர் கம்பெனிக்காரங்களும் வந்து இந்த குழப்பத்தை பண்றாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் மொபைல் கம்பெனி. எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். ஸோ ஒரு போன் விற்கிறதுக்கு மக்களை குழப்பி தள்ளுறானுங்க. சரி, கமிங் டு தி நத்திங். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7200ஓட கொஞ்சம் பெட்டராவே பர்ஃபார்ம் பண்ணுது. இதுவும் பெஞ்ச்மார்க்ஸ்ல பெட்டரா இருக்கு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் கிளாக் ஸ்பீடை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கேத்தாப்புல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்றலாம் மாறுமான்னு கேட்டீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து ஃபீல் ஆகாது. அது எல்லாமே பெஞ்ச்மார்க்ஸ் மட்டும்தான். அப்ப இது எது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னல அந்த ஸ்ட்ராட்டஜி, புதுசா காமிக்கணும், பெருசா காட்டணும், அதுக்கு தான். உண்மையாவே அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 Gen 3 இப்ப 8s Gen 3 வச்சலாம் ஒரு போன் வந்தது. அதே மாதிரி 7+ Gen 3ல ஒரு போன் இருக்கு. அந்த மாதிரிலாம் கூட அப்கிரேட் பண்ணிருக்கலாம் இல்லையா? அது என்ன 7350 எல்லாமே பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, புரிஞ்சுக்கங்க. மூணாவது அப்கிரேட் சொல்றேன் கேளுங்க. சார்ஜிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். 150 வாட் 200 வாட் 45 வாட்ஸ்ல இருந்து 50 வாட்ஸா மாத்திருக்கான். பரவாயில்ல, ஏதோ பண்ணிருக்கான்ல அப்படின்னீங்கன்னா, முதல்ல 50 வாட்ஸுக்கு நத்திங்ட்ட சார்ஜரே கிடையாது. 45 வாட்ஸ் இருக்கு. 65 வாட்ஸ் வந்து CMFல தான் இருக்கு, நத்திங்ல கிடையாது. சரி, 45 வாட்ஸ் வாங்கி சார்ஜ் போடலான்னு பார்த்தா நத்திங் போன் வாங்கின நிறைய பேர் கதறல் என்னன்னா, சார்ஜர் சரியா விற்க மாட்டாங்க, அந்த 45 வாட்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக். சோ இதுவும் ஒரு கிமிக். நாலாவது, இவங்களோட OS. ரெண்டு OSம் பார்க்க அதே மாதிரி தானே இருக்கு. என்ன அப்டேட்னு கேட்டீங்கன்னா, இதுல நத்திங் OS 2.5 இருக்கான், இதுல வந்து நத்திங் OS 2.6 இருக்கான். அதுக்கேத்தாப்புல ஒரு சில விட்ஜெட்ஸ் ஆட் ஆகுது, ஒரு சில கெஸ்டர்ஸ் ஆட் ஆகுது. அதர் தென் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதே போன் தான். சொல்ல போனா இது எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் அப்டேட்டா இவங்களே தந்துருவாங்களா? அப்புறம் என்ன வித்தியாசம்னு எனக்கும் புரியல. அஞ்சாவது, இதோட செல்ஃபி கேமரா. பேக் சைடுல என்ன சென்சார் இருந்துச்சோ அதே விஷயத்தை ஃப்ரண்ட்ல கொடுத்து நல்ல கிளாரிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது இந்த ஒரு அப்டேட்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃபி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2Aவோட 2A Plusல பாத்தீங்கன்னா போட்டோவும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. மிச்சபடி எல்லா கேமரா ஃபீச்சர்ஸ் அதுதானே, எந்த வித்தியாசம் இல்ல. ஃபைனலா இந்த 5 அப்கிரேடுக்கு சேர்ந்து இவங்க பண்ண வேலை என்னன்னா 2000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. வெறும் 2000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2A Plus ரெண்டு போன். இப்ப இந்த 5 விஷயத்துக்காக மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் வச்சு ஒரு புது வேரியண்டா லான்ச் பண்ணல தான் 2A யூசரா இருக்கட்டும், யூடியூபர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே செம்ம காண்டு. எல்லாருமே டேய் நத்திங், கால் பே ஒன்னு வெட்டி போடுவேண்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யூடியூப்ல வீடியோ பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த போன் அவனுக்கு விற்க வேண்டாம். ஏன்னா இதுவும் உங்களோட பிராண்டை பெருசாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இந்த போனை ஏன் லான்ச் பண்றீங்க அப்படின்னு நாங்க ஆன்லைன்ல பார்த்த வரையும் இல்ல கம்பெனில கேட்ட வரையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2A லான்ச் பண்றப்ப இதையும் லான்ச் பண்ணோம், பட் சோர்சிங் அந்த ப்ராசஸர் கிடைக்கல, சோ அதனால லான்ச் பண்ணல அப்படினாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு போனுமே நத்திங் சொல்ற மாதிரி நான் ஒரே நேரத்துல லான்ச் பண்றேன்னா, இப்போ Vivo V40 V40 Pro, Oppo Reno series, OnePlus 12 12R அந்த மாதிரி லான்ச் பண்றேன்னா, இந்த மாதிரி ரெண்டு போனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? இந்த போன்ல என்ன வித்தியாசம் இருக்கு? மார்க்கெட்டிங்
வேற எதுவும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங், இந்த 2 வார்த்தையில தான் பாத்தீங்கன்னா நத்திங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஹைப்பும் கொடுக்குறாங்க, தேவையில்லாம நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதை ஸ்டாப் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு நிறைய பிராண்ட் ஓஞ்சிருவாங்க. அப்ப எதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ல இருக்கணும். இதை எப்படின்னா 2A லான்ச் பண்ணப்ப ஞாபகம் இருக்கா, பிளாக் ஒயிட் 2 கலர் தான் இருந்தது. அடுத்து ப்ளூ கலர், அந்த கலர், இந்த கலர், கலர் கலரா விட்டான். காரணம் என்ன? ட்ரெண்ட்ல இருக்கணும். ஒரே கலரை ஒரே நேரத்துல விட்டோம் அப்படின்னா அப்பயே பேசி அப்பயே முழுகிருவீங்க. ஆனா அடிக்கடி கலர் கலரா லான்ச் பண்ணல எங்களை மாதிரி கிரியேட்டருக்கு அந்த போன் வருது அப்படின்ற பட்சத்துல அதோ ஒரு விஷயமா வந்து பேசுவோம். அப்ப அவங்க ட்ரெண்ட்லயே இருந்துகிட்டு இருப்பாங்க. நத்திங் போனா அப்படின்ற அளவுக்கு ஒரு பேச்சு கிரியேட் ஆகும்ல, அதுக்காக தான் அந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆப்பிள் தெரியும் இல்லையா, ஆப்பிள் சும்மா என்ன பண்ணா தெரியுமா, வேணும்னே ஏதாவது பண்ணி விடுவான். சேட்டை பிடிச்சவன் வாட்டர் கேன் விற்பான், துண்டு விற்பான். இல்ல அதெல்லாம் நடந்திருக்கு. அது யாருக்கும் யூஸ் கிடையாது, அதை யாரும் வாங்க மாட்டாங்க. பட் அதை வாங்கி சில கிரியேட்டர் வந்து வீடியோ போடல, அது ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆகும் இல்லையா. அப்ப அவங்க வந்து ட்ரெண்ட்லயே இருப்பாங்க, அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு வேணும். அதுக்காக தான் இந்த போன். அவங்களுக்கு தேவை ப்ரொமோஷன், ட்ரெண்ட்ல இருக்கணும், அவங்க பிராண்டை வந்து மைண்ட்ல ஏத்தணும். தட்ஸ் இட். அப்படி பேக்கையில பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரெண்ட்லயே இருக்கணும். நம்மளை பத்தி நெகட்டிவா பேசினாலும் பாசிட்டிவா பேசினாலும் ஏதோ ஒன்று பேசணும். அதுக்கு தான்டா லான்ச் பண்ணேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சியூமருக்காக இவங்கள டார்கெட் பண்ணி அப்படிலாம் இந்த போனை லான்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இந்த போனை வாங்கலாமா, 30,000 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு இந்த போனை சஜஸ்ட் பண்றதுக்கு பதிலா 25,000 ரூபாய்க்கு 2A வந்து போயிடலாம். ஏன்னா பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இது வந்து யூசரை பொறுத்து தான். எனக்கு நத்திங் பிடிக்கும், இந்த லைட் OS வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்கு, பாத்துக்கங்க. அதை தான் யுவர் சாய்ஸ்.